இந்தியா நியூசிலாந்துக்கு இடையே நடந்த 3 டெஸ்ட் போட்டிகள்ல இந்தியா படு தோல்வியை சந்தித்தது. இந்தியாவை நியூசிலாந்து அணி ஒயிட் வாஷும் பண்ணுச்சு. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்தியா ஆஸ்திரேலியா இடையே டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது. இந்த டெஸ்ட் போட்டிகள்ல ஒருவேளை இந்திய அணி தோல்வி பெற்றால் ரோஹித் சர்மா அவர்கள் ஓய்வு பெறாமல் டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து ஆட முடிவெடுத்தாலுமே அவர் ஒரு வீரராக தான் ஆடுவார். ஏனெனில் 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல இந்திய அணி புதிய கேப்டனுடன் தான் விளையாட வேண்டும் அப்படின்றதுல பிசிசிஐ பாத்தீங்கன்னா உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா இந்திய டெஸ்ட் அணி தற்போது தோல்வி பாதையில சென்று கொண்டிருக்க நிலையில அடுத்த கேப்டனை கம்பீர் எப்படி தயார் செய்ய போறார், யாரை கேப்டனாக தேர்வு செய்ய உள்ளார் அப்படின்னு பிசிசிஐ சார்பில் கேள்விகளுமே முன்வைக்கப்பட்டிருக்கு. கம்பீர் அதற்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்றது பற்றி தகவல் வெளியாகல. தற்போது பும்ரா டெஸ்ட் அணில துணை கேப்டனாக இருக்காரு. ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டியில ரோஹித் சர்மா அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலக உள்ளதால அந்த போட்டியில பும்ரா அவர்கள் கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. எனவே ரோஹித் சர்மாவிற்கு பின் இந்திய டெஸ்ட் அணியுடைய கேப்டனாக இருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுப்மன் கில்ல 3 வித இந்திய அணியுடைய கேப்டனாக அறிவிக்கவும் பின்னணி வேலைகள் நடந்துட்டு இருக்கா. ஆனால் அவர் இன்னும் டெஸ்ட் போட்டிகள்ல அத்தனை அனுபவத்தை பெறல. வேறு சிலரோ ரிஷப் பண்ட் தான் தற்போது ஆடிவரும் டெஸ்ட்கள்ல சிறந்த வீரராக இருக்காரு. எனவே அவர் டெஸ்ட் அணியுடைய கேப்டனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆகையால கிட்டத்தட்ட அடுத்த டெஸ்ட் அணியுடைய கேப்டன் ரிஷப் பண்டாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.